இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏசாயா 54:17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரனின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமான தேவச்சனமே, இந்த நாளிலே ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும்படியாய் அவர் செய்வார். கர்த்தர் இந்த புதிய வருடத்தில் சாத்தானின் கிரியைகளை அவர் நிர்மூலப்படுத்துவார். சாத்தான் செய்கிற அவன் நமக்கு எதிராய் செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்தையும் இயேசு கிறிஸ்து அவர் அதை முடங்கடிக்க பண்ணுவார். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஆமேன். கர்த்தர் இவ்விதமாய் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் இந்த வருடத்தில் அவர் செய்வார். தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள், ஆனால் யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை என்று வேதம் சொல்கின்றது. நம் வாழ்க்கையிலும் கூட சத்ரு நம்மை வெட்கப்படுத்தும்படியாய், நம்மை அவன் கஷ்டப்படுத்தும்படியாய் செய்கிற எல்லா காரியத்தையும் இயேசு கிறிஸ்து தாமே அவர் பார்த்து கொள்வார். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் நிச்சயமாய் வாய்க்காமலே போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம், கர்த்தருடைய பிரசன்னம் இந்த நாளிலே நமக்கு முன்பதாக செல்லும். நமக்கு விரோதமாய் எழும்புகிற திட்டங்கள் எல்லாம் வாய்க்காமலே போகும். நமக்கு விரோதமாய் எழும்புகிற யுத்தங்கள் வாய்க்காமலே போகும். ஆம், கர்த்தர் நமக்கு யூத ராஜ சிங்கமாய் நமக்கு முன்பாக செல்வார். அவர் சத்துருவின் சூழ்ச்சிகளை, சத்துருவின் தந்திரங்களை அவர் நிச்சயமாய் முறியடிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் வல்லமைக்காய் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த புதிய வருடத்தில் தேவன் நம்முடைய சத்துருக்களை அவர் நிர்மூலப்படுத்த உண்மையுள்ள தேவனாய் இருக்கின்றார். இந்த வார்த்தையை நம்புவோம், விசுவாசிப்போம். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் அவர் நிச்சயமாய் கர்த்தருடைய கரம் அவர்களை அழிக்கும் என்று நாம் நம்பி விசுவாசிக்க வேண்டும். ஜெபிப்போமா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போகும்படியாய் நீ செய்வதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.